உன் பலவீனங்கள் அனைத்தையும் அறிந்த ஒருவர் உன்னை பயன்படுத்தாமல் இருந்தாலே போதும். அவர் உனக்கு உண்மையாகத்தான் இருக்கிறார். ஆனால் வலியின் பிடிவாத குணம் என்னவென்றால், உன்னை காயப்படுத்தியவரிடமே உன்னை போய் ஆறுதலை தேட வைக்கும். உன்னை விட்டு நேரடியாக விலகி போவாதவர் நீ அவரை விட்டு வெளியேறுவதற்கான செயலை செய்து கொண்டே இருப்பார். இதுதான் யதார்த்தம். நீ தனியாக இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்பதை உன்னுடன் இப்போது வந்து புதிதாக சேர்பவர்களுக்கு நீ நினைவூட்டி கொண்டே இரு. யாரிடமும் எதுவும் சொல்ல முடியாதென்று நீ உணரும் போது கண்ணீரை மறைத்துக்கொள். ஏனென்றால் அதை விட எதுவும் உனக்கு வலிக்காது. கூட இருந்த நபர்களுக்காக நீ நிறைய சகித்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கு உன் எல்லை தெரியாமலே போய்விடும். கொஞ்சம் பிடித்துக்கொள். ஒருவரை இழக்க விரும்பாத போது எத்தனை முறை நீ அவரை மன்னித்தாய் என்பது கணக்கில்லாமல் போய்விடும். ஒருவர் உன்னை காயப்படுத்துவார், இன்னொருவர் அதுக்கு மருந்து போடுவார். ஆனால் உன்னை ஆத்துமாத்தமாக நேசிப்பவர் அந்த இரண்டையும் உனக்கு செய்து கொண்டே இருப்பார். உன் அருமை தெரியாத எதுவும் உன்னை புறக்கணிக்கும். ஆனால் உனக்கு தகுதியானது என்று உணரும் எதற்கும் நீ கெஞ்சவே கூடாது. சொல்வதை நம்பாதே, செய்வதை மட்டும் கவனி. ஏனென்றால் நடத்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. ரொம்ப நன்றி.